தேவனுடைய பிள்ளைகளே, தேவனுடைய ஒரு வார்த்தையை கேட்டு நாம் மகிழ்ச்சி அடைவோமா? உன் தேவனாகிய கர்த்தரை நினைப்பாயாக. உபாகமம் 8:18. தேவனுடைய அன்பான ஜனமே, இன்றைக்கு தினத்தில தேவன் நம்மிடத்துல சொல்லுகிறார், கர்த்தர் நம்மளை சொல்லுகிறார், நீ என்னை நினைப்பாயாக. ஹல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு தினத்திலே நாம் என்ன செய்கிறோம் அப்படி தெரியுமா? இந்த தினத்தில காலகட்டத்தில் நாம் செய்வது என்னன்னா, நாம் நினைப்பது என்னன்னா, ஒரு காரியத்துக்கு நம்ம பிரச்சனை வருது அப்படின்னா, ஒரு காரியத்துல நமக்கு கவலை, கஷ்டம், நெருக்கம் வருது அப்படின்னா, நாம் நினைப்பது யார தெரியுமா? நாம் நினைக்கிறது நம்மளுடைய சொந்தக்காரங்க, நம்ம நண்பர்கள் எல்லாரையும் நினைக்கிறோம். அவங்க கிட்ட போய் அன்பாய் பேசுகிறோம். எனக்கு இந்த தேவை இருக்குன்னு சொல்றோம். அந்த இடத்துல நம்மளை அவங்கள் அவமானப்படுத்துகிறார்கள். இவனுடைய பிள்ளைகளே, அதுக்கு பிறகுதான் நாம் ஆண்டவராகிய தேவனுடைய சந்ததியிலே போய் நாம் செபிக்கிறோம். என்னுடைய தேவையை சந்திங்க அப்படின்னு நம்ம செபிக்கிறோம். தேவனுடைய பிள்ளைகளே, முன்கூட்டியே நாம் செபித்திருந்தால் அந்த நண்பர்களையோ அந்த யாரையோ நம்ம சந்திக்கும் போது நிச்சயமாய் நமக்கு அவர்கள் உதவி செய்திருப்பார்கள். ஆனா நீங்களே யோசித்து பாருங்களேன், அதுக்கு பிறகுதான் நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்போம். நிறைய விஷயங்களை கூட நம்ம கடன் வாங்குறதுக்காக நம்ம ஆயத்தப்பட்டு இருக்கும் போது தேவனிடத்துல ஒரு வார்த்தை கூட நாம் கேட்காமல் நாம் போய் அவங்கள போய் நிற்கும் போது அவர்கள் நம்மளை அவமானப்படுத்துவார்கள். தேவ பிள்ளைகளே, நீங்கள் இதை சந்தித்திருக்கலாம். ஒருவேளை நீங்கள் இன்றைக்கு சந்தித்திருக்கலாம். இன்றைக்கு நீங்கள் ஒப்புக் கொடுங்கள். தேவனே, நான் உமக்கு முக்கியத்துவம் கொடுப்பேன் இனிமே நீங்க சொல்லுங்க. நிச்சயமா தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். தேவ பிள்ளைகளே, எல்லாத்தையும் மறந்துட்டு தேவனை முதலாக நினையுங்கள். நிச்சயமாக தேவன் உங்களை உயர்த்துவார், ஆசீர்வதிப்பார். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன், ஆமேன்.